இப்போ நம்ம துலாம் ராசி ஐயா, துலாம் ராசிக்கோட குணாதிசயம் அவங்களும் கடன் அடையறதுக்கான சில பரிகாரங்கள்லாம். நிச்சயமா. இப்போ துலாம் ராசி அப்படின்னாலே ம். தொட்டதெல்லாம் துலங்கும் துலாம்னு சொல்லலாம். துலாம் சொல்லுவாங்க. இல்லைங்க வீட்டு பக்கத்தில் நடத்துகிறாங்க, ம். வீட்டு பக்கம் நடத்துனா சொல்லியும் கேட்கல. இல்லை. அப்புறம் அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னா அங்கே எங்கேயோ போயிட்டாங்க. அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி. அப்போ இந்த ராசி இந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். திரும்ப கடன் பிரச்சனைலேருந்து எப்படி வரணும்? நிச்சயமாக. இப்போ இவங்க கடன் ஏற்பட்டுருச்சு, ம். கடன்லேருந்து மீண்டு வந்தாகணும். ம். அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ம். சுவாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, பெரிய பேரா இருக்கும். ஆனால் 3 எழுத்து பேர் ஷார்ட் பேராக கூடுவாங்க. இந்த ராசிக்கு ஒரு புனை பெயர் ஒரு பட்ட பெயர் எப்பொழுதுமே வந்துடுது. இந்த ராசிக்கு கோபத்தை குறைத்த துலாம் ஜெயித்து கொண்டே இருக்கிறது. வணக்கம் எல்லாருக்குமே. நான் உங்கள் பாலாம்பிகா. உலகம் எல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரொம்ப வணக்கம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அந்த சேனல் இவ்வளோ பிரபலம் ஆயிருக்காது. ஏன்னா ஜோதிடர் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்கும் கண்டங்கள் அந்த கட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நாளைக்கு நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், என்ன பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம், என்ன சொத்து வாங்க போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி குழந்தை குட்டிங்களை நம்ம காப்பாற்ற போகிறோம், நிறைய விஷயங்களுக்கு ஜோதிடம் தாங்க நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான். ஜோதிடர் உலகத்தில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. அதுவும் எல்லாமே புது விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. ஒருத்தருடைய குணாதிசம் எப்படி இருக்குது, ஏன்னா 12 ராசியோட குணாதிசயம் நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, இப்போ நிறைய பேர் கடனில் இருக்கோம். எல்லாரும் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம், காலேஜுக்கு பணம் கட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம். வீட்டில் வாழ்க்கை எப்படி போகிறது அதுக்கு நம்ம கடனை வாங்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து ஆகணும். அடுத்தது உங்களோட குணாதிசயம், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை தானே. அப்படி நம்ம 12 ராசியோட குணாதிசயமும் அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும், மீண்டு வர்றதுக்கு நான் ஐயாவை தான் நான் கேட்க போகிறேன். 12 ராசி, அதில் உங்கள் ராசியும் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கும் புரியும். இப்போது நம்ம துலாம் ராசி ஐயா, துலாம் ராசிக்கோட குணாதிசயம் அவங்களும் கடன் அடையறதுக்கான சில பரிகாரங்கள்லாம். நிச்சயமா. இப்போ துலாம் ராசி அப்படின்னாலே தொட்டதெல்லாம் துலங்கும் துலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு, சுக்கிரன் அதிபதி. இந்த ராசிக்கு பொதுவாகவே இந்த ராசி எப்படி ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கிற இருப்பிடத்தை சூஸ் பண்ணிட்டாலே மற்ற எல்லாம் பிளஸ்ஸாக மாறிடும். இவங்க எங்கே இருக்காங்களோ அது பக்கத்தில் ஒரு ஸ்கூல், ஒரு லைப்ரரி, ஒரு பார்க், அதை ஒட்டி இந்த இருக்கணும். இவங்க இருக்கிற வீட்டு பக்கத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு நீர்நிலைகள், வாட்டர் டேங்கு, தண்ணி, இந்த மாதிரி இருக்கிற அம்சம். இல்லை டவுனில் இருக்கோம் சார், சிட்டி பக்கம் இருக்கோன்னா அந்த கடை வீதி ஒட்டி பக்கத்தில் ஏடிஎம் இல்லை பேங்க்கு, இது அருகில் இவங்க கரெக்டாக ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டா அது இவங்களை பல வாழ்வாதாரத்தை கொண்டு போயிடுது. நான் சென்னை பக்கம்லாம் சொல்லும்போது சொன்னேன், அந்த வே பிரிட்ஜு அங்கே அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டான அம்சங்கள். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா 3 எழுத்து பெயர் இந்த ராசியின் யோக பலன். பெரிய பேராக இருக்கும், ஆனால் 3 எழுத்து பேர் ஷார்ட் பேராக கூடுவாங்க. இந்த ராசிக்கு ஒரு புனை பெயர் ஒரு பட்ட பெயர் எப்பொழுதுமே வந்துடுது. இந்த ராசிக்கு கோபத்தை குறைத்த துலாம் ஜெயித்து கொண்டே இருக்கிறது. இப்போ கோபம் பட்டால் தான் இந்த ராசி மாட்டிக்கும். கோபம்ங்கிறது இவங்களுக்கு தவறான முடிவு, அவசர முடிவு எடுத்துடும். இது ஒரு குணாதிசயம், இதை மட்டும் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சம், கோபப்பட்டு சாதிக்க முடியாது. இப்போ கோபத்தை இதாக இருக்கணும். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும், ஆனால் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கும். 3 வருஷம் இங்கே பார்த்தேன், 3 வருஷம் அங்கே இருந்தேன். இந்த ராசிக்கு கம்ப்யூட்டரும் சரி, கணக்கு வழக்குகள் ரொம்ப பிரமாதமாக போடும், கணக்கு வழக்குகள். ஆனால் இந்த ராசி கணக்கு வழக்குகளை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கு. ஆனால் என்ன பண்ணும்னா ஃபினான்ஷியல் கணக்கில் கொஞ்சம் மிஸ் பண்ணிடும், அதனால கடன் ஆயிரும். அந்த ராசி கொஞ்சம் வரவு செலவை கரெக்டாக பார்த்து பண்ணும்போது ஃபினான்ஷியலை கரெக்டாக
முட்டை எங்கே லீக் ஆகுதுன்னு. இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்கள சரியான வேலையாட்களை அமைச்சுக்கணும். ஒரு சில லாஸஸ் நடந்திருக்குன்னா இவங்க வேலையாட்களாக இருக்கும். அதான் மிகப்பெரிய விஷயம். இந்த வேலையாட்களை சரியாக அமைக்காது. இந்த ராசிக்கு எதெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுத்தனா, நிச்சயமாக இவங்க ஆயுள் காப்பீடு போட்டுக்கணும். ஃபிக்ஸ்டு டெபாசிட் இந்த ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருகின்ற லைஃப் பார்ட்னராக இருக்கலாம். அவங்க மூலம் உங்களுக்கு நிறைய பேர் திருமணத்துக்கு அப்புறம் படிப்பாங்க, திருமணத்துக்கு அப்புறம் டெவலப் ஆவாங்க. குறிப்பாக பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சின்ன ஒரு பிரேக் இருக்கும், திருப்பி மீண்டு வருது துலாம். இந்த ராசிக்கு இன்னொரு யோகம் பார்த்தீங்கன்னா, தான் இருக்கின்ற சொத்துக்கு வீட்டு பக்கத்துலேயும் சொத்து வாங்குற அம்சம் இருக்கு, பூர்வீகத்திலையும் சொத்து வாங்குற அம்சம் உண்டு. அப்போ இந்த ராசி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் என்ன ஃபினான்ஷியல் கணக்கு சொன்னேன், குறிப்பாக சீட்டு போடக்கூடாத ராசி இந்த ராசியும் உண்டு. ஏன்னா சீட்டு நடத்தவும் கூடாது, சீட்டு போடக்கூடாது. ஏன்னா சொல்லிட்டோம், சொல்லாம எதையாவது ஆரம்பிச்சு எதாவது மாட்டிக்க கூடாது இல்லை. ஆமாம், ஒரு சிலருக்கு பார்த்தா நகைச்சீட்டு போட்டாங்க. ஒரு சிலர்லாம் இந்த துலாம் சொன்னேன் எங்கேயாவது பிராண்டடான, அப்போ நகைச்சீட்டு போடக்கூடாது. போடுறதுன்னா ரொம்ப பிராண்டடான இருக்கணும். இல்லைங்க வீட்டு பக்கத்தில் நடத்துறாங்க, வீட்டு பக்கம் நடத்துனா சொல்லியும் கேட்கல இல்லை. அப்புறம் அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னா அங்கே எங்கேயோ போயிட்டாங்க, அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இருக்கிறனால சீட்டு நடத்தியோ நகைச்சீட்டு சம்மந்தப்பட்டது ஒரு சிலர்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த ராசி. அப்போ இந்த ராசி இந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். கடன் பிரச்சனைலேருந்து எப்படி வரணும்? நிச்சயமாக இப்போ இவங்க கடன் ஏற்பட்டுருச்சு, கடன்லேருந்து மீண்டு வந்தாகணும். அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுவாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, அது நரசிம்மரை குறிக்கும். நரசிம்மர்லேருந்து மீண்டு வருகின்ற அம்சம் உண்டு. இப்போ நரசிம்மர் மட்டும் போதுமான்னு கேட்டால் சிவன் அதாவது சனீஸ்வரர், அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே நவகிரகம் தான் சனீஸ்வரர். இப்போ சனீஸ்வரரை வழிபாடு பண்ணும் பொழுதும் இந்த ராசிக்கு வருது. ஏன்னா பஞ்சமஸ்தானாதிபதி அவர் தானே. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் குறிக்கின்ற அம்சமாக வருது. இப்போ ஒரு சிலர் தானம் கொடுக்க சொல்லுவோம், அதாவது ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற இடத்துல ஒரு ஹெல்ப் பண்ணுறது, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறது, ரொம்ப வயதானவங்க இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் இந்த ராசிக்கு யோகபலனாக இருக்கும். அப்போ இந்த ராசிக்கு இந்த பரிகாரம்லாம் பண்ணிட்டு ஒரு முறை சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடு, சிவன் கோயிலில் இருக்கிற சனீஸ்வரர், நிறைய சனீஸ்வரர் இருக்கு, சிவன் கோயிலில் இருக்கிற சனீஸ்வரராக போகணும். அப்போ அது வழிபாடு பண்ணும்போது திருநள்ளாறுலையும் இருக்கு, திருநள்ளாறு சனி அங்கே இருக்கு, நிறைய சிவன் கோயில் இருக்கு. நம்ம பெருமாள் கோயில் அது வேற ராசிக்கு செட் ஆகுது. அப்போ இந்த ராசிக்கு இந்த அம்சங்கள் அவ்வளோ இதாக இருக்கு. அப்போ பொதுவாக காகத்துக்கு உணவு வைத்தல் இதெல்லாம் இந்த ராசிக்கு படிப்படியாக, ஏன்னா இங்கே சனி தான் உச்சம் பெறுது, காகத்துக்கு உணவு வைக்கும், அப்படியே படிப்படியாக கடன் அடைந்து மீண்டு வர வாய்ப்புகள் யோகபலம். சரி, பணம் வர்றதுக்கு இந்த ராசி என்ன பண்ணணும்னா ஒரு எப்பவுமே கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடணும். அதெல்லாம் இந்த ராசிக்கு மிகுந்த யோகமுள்ள அமைப்பு. தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது துலாம் ராசிக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சிவன் இருக்கிற சனீஸ்வர பகவான், சிவன் கோவிலில் இருக்கிற சனீஸ்வர பகவானை போய் நீங்கள் வணங்கணும்னு சொல்கிறாங்க. போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, கடனெல்லாம் அடைஞ்சு நான் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, சூப்பராக ஆயிடுவீங்க. அதாவது கல்யாண ஃபங்க்ஷன்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுங்க, அதுலேருந்து வெளில வந்துடாதீங்க. தேங்க்யூ.